Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆரணியில் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை காண்போம். இப்படி அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதோட இன்றைக்கு விவசாயிகள் அந்த பயிர்கள் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக சேர்க்கப்பட்டு வறட்சியால் பாதிக்கப்பட்டாலும் சரி, புயல் வெள்ளம் பேரிடர் காலத்தில் பாதிக்கப்பட்டாலும் அந்த விவசாயிகளுக்கு காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக சேதமடைந்த பயிர்களுக்கு அந்த விவசாயிகளுக்கு நிவாரண தொகையை பெற்று தந்த அரசு அதிமுக அரசாங்கம். இந்த பகுதியில் பல கோரிக்கைகளை கொடுத்துருக்குறீங்க. கன்னியாகுமரி பகுதியில் 400 செங்கல் சூளைகள் இருப்பதாகவும் இதில் சுமார் ஒரு 7000 பேர் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் தற்போது இந்த செங்கல் சூளைக்கு தேவையான மண்டல் மண் இப்பகுதியில் கிடைக்காதால தொழில் பெரும் அளவுக்கு பாதிக்கப்பட்டுள்ளது சொல்லியிருக்காங்க. அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த செங்கல் தொழில் சூளைகளுக்கு தேவையான இந்த மண்டல் மண் உங்களுக்கு தடையில்லாமல் கிடைப்பதற்கு அனைத்து நடவடிக்கையும் அதிமுக அரசு எடுக்கும். அமிர்தி ஊராட்சியில் உற்பத்தியாகும் நாகநதி ஆற்றில் குறுக்கே அணை அமைத்திட வேண்டும் என்று கேட்டுக்கிறீங்க. இதனால 25 ஊராட்சியில் இருக்கிற ஏரிகள் நிரம்பி பாசன வசதி பெறும் இருக்கிறீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது நதியின் குறுக்கே தடுப்பன, ஓடையின் குறுக்கே தடுப்பன, பருவ காலங்களில் பெய்கின்ற மழை நீர் அங்கங்கே தேக்கி வைத்து நிலத்தடி நீரை உயர்த்தி அங்கங்கே இருக்கிற ஏரிகளுக்கு நிரப்பி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பாசனத்திற்கு தேவையான நீரை கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதோட இங்க வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலிருந்து வெளியேறும் கழிவு நீர் சப்தலிபுரம் ஏரியில கலப்பதால நிலத்தடி நீர் மாசடைந்து நிலத்தடி நீரை பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் இருப்பதாக தெரிவிச்சுங்க. அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் இந்த மருத்துவக் கல்லூரியிலிருந்து வெளியேறுகின்ற கழிவு நீரை சுத்திகரித்து அந்த ஏரியில விட்டு நிலத்தடி நீரை பாதுகாக்கப்படும். நஞ்சுகொண்டபுரம், அரசம்பட்டு, கத்தாளம்பட்டு, நாகநதி ஊராட்சியில் மஞ்சள் உற்பத்தி கேந்திரமாக உள்ளது. அதிகமாக மஞ்சள் உற்பத்தி செய்கின்ற விவசாயிகள் இங்கே இருக்கின்றீங்க. மஞ்சள் உற்பத்தி செய்து ஈரோடு சென்று இருப்பு கிடங்கில் வைக்கும் நிலை தற்போது உள்ளது. பெருமளவும் மஞ்சள் உற்பத்தி செய்யப்படும் கன்னியம்பாடி ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதியில் மஞ்சள் இருப்பு கிடங்கு ஒன்று அமைத்திட வேண்டும் என்று கேட்டுக்கிறீங்க. ஆகவே உங்களுடைய கோரிக்கையை அதிமுக அரசு அமைந்தவுடன் நிறைவேற்றி தரப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அதேபோல் அமிர்தி காடுகளில் சுற்றுலாத்தலம் தற்போது இருந்தாலும் மேம்படுத்தப்பட்ட சுற்றுலாத்தலம் ஒன்று உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கிற சுற்றுலாத்தலத்திற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு முன்னுரிமை கொடுக்கும். அந்த அடிப்படையில் அதிமுக ஆட்சி அமைந்த பிறகு அமிர்தி காடுகளில் சுற்றுலா மேம்பாடு அடைவதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, அதே போல இங்கே விவசாய தொழிலாளிகள் நிறைந்தவர்கள், அந்த விவசாய தொழிலாளிகளுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பசு வீடுகள் கட்டி கொடுத்தோம். அதோட விலையில்லா கறவை மாடு, விலையில்லா ஆடுகள், கோழி எல்லாம் கொடுத்து பொருளாதாரத்தை மேம்பாடு அடைய செஞ்சோம். ஏழை எளியோர்கள் முதியோர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் முதியோர் உதவித்தொகை ஒரே நேரத்தில் சட்டப்பேரவை 110 விதியின் கீழ் சட்டமன்றத்தில் அறிவிச்ச 5 லட்சம் பேருக்கு கொடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 85% அந்த முதியோர் பெருமக்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் முதியோர் உதவித்தொகை கொடுத்தோம். அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வளர்ந்தவுடனே விவசாய ஏழை தொழிலாளிகள், தாழ்த்தப்பட்ட ஏழை மக்கள், அதோட மலைவாழ் மக்கள், இந்த மக்களுக்கெல்லாம் அற்புதமான காங்கிரீட் வீடு முழுமையாக கட்டி கொடுக்கும். இப்ப கட்டுற வீடு மாதிரி நினைக்காதீங்க, பிரமாதமான வீடா கட்டி கொடுக்க போறோம். அதே போல பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்த காலகட்டத்தில் பொங்கல் அன்று எல்லா ரேஷன் குடும்ப அட்டைக்கும் விலையில்லா வேஷ்டி, விலையில்லா சேலைகள் கொடுத்தாங்க. இந்த ஆட்சி வந்த பிறகு முறையாக கொடுக்கல. சில இடத்துல வேஷ்டி கொடுத்தா சேலை கொடுக்கல, சில இடத்துல சேலை கொடுத்தா வேஷ்டி கொடுக்கல, சில இடத்துல ரெண்டுமே கொடுக்கல. அதுவும் இந்த மாவட்டத்தை சேர்ந்த நானே இந்த மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர் தான்
இந்த துறைக்கு அமைச்சராக இருக்காரு. இருந்தாலும் இந்த ஆட்சியில் ஏழை மக்களுக்கு தேவையான திட்டங்களை எதுவும் நிறைவேற்றப்படவில்லை. ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டத்தையும் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி உங்களால் அடுத்த ஆண்டு மலர்கின்ற பொழுது பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்த திட்டம் தைப்பொங்கல் என்று எல்லா குடும்பத்தைக்கும் தரமான சேலை வேஷ்டி முன்கூட்டியே வழங்கப்படும். அதே போல அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடனே தீபாவளி என்று ஒவ்வொரு தீபாவளி என்றும் நம்முடைய தாய்மார்களுக்கும் பெண்களுக்கும் அற்புதமான சேலைகள் வழங்கப்படும். அருமையான சேலை கொடுக்க போறோம். அதோட இன்றைக்கு இது கிராமம் நிறைந்த பகுதி. இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகர வரை அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி இன்றைக்கு மருத்துவக் கல்லூரிக்கு செல்ல வேண்டும் என்றால் மிக மிக கடினமாக இருந்தது. அவள் நீட் தேர்விலே தேர்ச்சி பெற்றால்தான் அந்த மருத்துவக் கல்வி கிடைக்கும். நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் அப்படி கொஞ்சம் ஆம்புலன்ஸுக்கு வழி விட்டுருங்கப்பா, கொஞ்சம் வழி விடுங்க, கொஞ்சம் வழி விடுங்க. அப்படி போட்டு அண்ணா திமுக ஆட்சிக்கின்ற பொழுது நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் 2017-18ஆம் ஆண்டு அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் 3,80,000 பேர். 41% அரசு பள்ளியில் படிக்கின்ற ஏழை எளிய குடும்பத்தை சேர்ந்த மாணவ மாணவிகள். வெறும் 9 பேர் தான் மருத்துவக் கல்வி கிடைச்சது. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்களுக்கு 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து அதன் மூலமாக இன்றைய தினம் 2818 பேர் அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் மருத்துவ கல்வியை சேர்ந்து படிக்கக்கூடிய சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தந்திருக்கிறோம். அது மட்டும் இல்ல, இந்த அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் இந்த இடஒதுக்கீட்டின் மூலமாக இடம் கிடைச்சாலும் ஏழை மாணவர்கள் மருத்துவ கல்வி கட்டண முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால அரசாங்கமே மருத்துவ கல்வி கட்டணத்தை செலுத்தி ₹1 செலவு இல்லாம இந்த 7.5% உள்ளிட ஒதுக்கீட்டில் இடம் கிடைத்தவங்க இன்னைக்கு மருத்துவ கல்வி படிச்சுட்டு இருக்காங்க. 2818 பேர். கொஞ்சம் விலைக்கு போகட்டும். அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டாங்க, திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தப்படணும். உயர்த்தினாங்களா? உயர்த்தினாங்களாமா? இல்ல. அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற அந்த தொழிலாளிகளுக்கு சம்பளம் உயர்த்தப்படும். உயர்த்தினாங்களா அந்த ஆட்சியில்? இப்ப 100 நாள் வேலை திட்டம் குறைஞ்சு போச்சு. நாங்க உண்மையா 100 நாள் வேலை திட்டம் கிடைக்குதா? இல்ல, கிடைக்கல. எவ்வளவு நாள் கிடைக்குது? 50 நாள் தான் கிடைக்குது. அது மட்டும் இல்ல, இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த இந்த ஊழியர்களுக்கு சம்பளம் முழுமையாக கொடுக்கல இந்த அரசாங்கம். அதிமுக கட்சி எதிர்கட்சியாக இருந்தாலும் மத்தியிலே போராடி வாதாடி முதற்கட்டமா இந்த 100 நாள் வேலை திட்டத்திலே பணிபுரிந்த அந்த தொழிலாளிகளுக்கு 2999 கோடி பெற்று தந்தது அதிமுக கட்சி. ஆளுகின்ற கட்சி திமுக, எதிர்கட்சி அதிமுக. ஆனா ஆட்சியில இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கின்ற பொழுது, ஏழை மக்கள் பாதிக்கின்ற பொழுது அதற்கு தேவையான நிவாரணத்தை பெற்று தருகின்ற கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. ஆக நிறைய இருக்குது. டைம் ஆகி போச்சு. நான் மறுபடியும் வர போறேன். ஆற்காடு தொகுதிக்கு செவ்வாய்க்கிழமை வரேன். அன்னைக்கு முழுமையா நான் பேசுவேன். செவ்வாய்க்கிழமை மீண்டும் ஆற்காடு சட்டமன்ற தொகுதி மக்களை சந்திக்க இருக்கிற என்பதை நேரத்தில் தெரிவித்து, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம். தமிழக
தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். அடித்தட்ட பார்த்தவன், அரியணையும் பார்த்தவன், புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன்.